பூமாதேவி அப்படின்ற பொண்ணு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறா. அவளுக்கு லைஃப்பில் நிறைய ஆம்பிஷன்ஸும் இருக்குது. அண்ட் அதே காலேஜில் படிக்கிற விக்ரம்ன்ற பையன் அவளை ஒன் சைடாக லவ் பண்ண போக போக அது டபுள் சைடாகவும் மாறுது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, பூமா அவளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணாலா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் லவ் பிரேக்கப்னாலே பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அவங்கள நல்லவங்களா காட்டி பொண்ணுங்க மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரியே ஸ்டீரியோ டைப் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலே தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பொண்ணு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறா, அதுல அவ என்னெல்லாம் கோ த்ரூ பண்றா, அண்ட் பிரேக்கப்ன்ற முடிவை எதனால எடுக்கிறா, அவ பக்கமும் நியாயம் இருந்தாலும் அவளை சுத்தி இருக்கிறவங்க அவளை எப்படியெல்லாம் பிளேம் பண்றாங்க, அண்ட் இது எல்லாத்தையும் அவ பிரேக் பண்ணிட்டு எப்படி வெளியே வரான்றத இந்த படத்துல ரொம்பவே அருமையா காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல லவ் இல்லை ஒரு டாக்ஸிக்கான லவ் ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்கணுன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி மூவி சஜஷனுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ளிக்ஸ் தமிழை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.